பாஸ்போஸ் கலாச்சாரத்திற்கு இடையே பாரம்பரியமிக்க பலகாரங்கள் தயாரிக்கும் பணி சிவகங்கை மாவட்டத்தில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்த செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். தீபாவளியன்று பட்டாசு வெடித்து புத்தாடைகள் உடுத்தி உணவு உண்டு கொண்டாடினாலும் தீபாவளியை முழுமையாக்குவது பலகாரங்கள் என்றால் அது மிகையாகாது. அதுவும் தரமான பொருட்களை கொண்டு சுகாதாரமான முறையில் பாரம்பரிய முறைப்படி தயார் செய்யப்படும் செட்டிநாடு பலகாரங்களுக்கு அடிமையாகாத நாவே இருக்க முடியாது. செட்டிநாடு என்றாலே நம் நினைவுக்கு வருவது கலைநயமிக்க கட்டிடங்களும் சேலைகளும் உணவுகளும். அது மட்டுமின்றி செட்டிநாடு பலகாரங்களுக்கும் தனி மவுசு உண்டு என்று அதை சுவைத்து மகிழ்ந்த அனைவரும் சொல்வார்கள். அந்த வகையில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி, நாட்டரசன்கோட்டை, செட்டிநாடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தரமான பொருட்களுடன் ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் செக்கு எண்ணெய், நெய் போன்றவைகளை கொண்டு தயாரிக்கப்படும் சுவை மிகுந்த தட்டை, முறுக்கு, சீடை, தேன்குழல், அதிரசம், மா உருண்டை, லட்டு, மனவோளம், பக்கோடா போன்ற பலகாரங்களுக்கு அடிமையாகாதவர்களே இருக்க முடியாது. முன்னர் பண்டிகை காலங்களில் செய்யப்பட்ட பலகாரங்கள் அவற்றின் சுவையால் அனைத்து பண்டிகைகளிலும் மட்டுமல்லாது தற்போது நாள்தோறும் விரும்பும் பலகாரமாக மாறிவிட்டது. நம்ம பண்ற எல்லா பொருளுமே அரிசி, உளுந்து, ஒரு தடவை யூஸ் பண்ண எண்ணெய் முறை யூஸ் பண்ண மாட்டோம். அதனால ரொம்ப நாள் நம்ம பொருள் வீணாகாமல் இருக்கும். வகுத்துக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணாது. ஏன்னா ஒரு தடவை யூஸ் பண்ணாலும் திருப்பி ரீயூஸ் பண்ணாதனால நம்ம பொருள் தரமாகவும் ரொம்ப நாள் தாங்கவும் செய்யும். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பலகாரங்கள் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். கருப்பு உளுந்து மாவு உருண்டைங்கிறது ஒன்று நாங்கள் பண்ணுறோம். அது இம்யூனிட்டிக்காகவே நிறைய பேர் வாங்குவாங்க. இன்னொன்று இப்போ பொம்பளை பிள்ளைங்க ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்களுக்குலாம் இது நல்ல இம்யூனிட்டி, இடுப்பு எலும்பு சத்துக்கு இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த கருப்பு உளுந்து மாவு உருண்டைங்கிறது நல்லாவே மூவ்மெண்ட் ஆகும். செட்டிநாடு பலகாரங்கள் தனது பாரம்பரியமிக்க சுவையை எல்லை கடந்து பரப்பி உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது. மேலும் செட்டிநாடு பலகாரங்களுக்கு அரசின் புவிசார்பு குறியீடு பெறுவதற்காக முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் அது கிடைத்தால் உலகில் தனி அங்கீகாரம் கிடைக்கும் என்றும் கூறுகின்றனர் உற்பத்தியாளர்கள். இதுக்கு உலகளவில் வரவேற்பு இருக்கு. இதுக்கு நாங்கள் இந்த கோயில்பட்டி கடலாட்சி உள்ள இண்டெக்ஸ் புவிசார் குறியீடு மாதிரி நம்ம செட்டிநாடு கைமுறுக்குக்கும் மணக்குளத்துக்கும் நாங்கள் தமிழக அரசை கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு அசோசியேஷன் செட்டிநாடு ஸ்நாக்ஸ் மேனுஃபேக்சர் அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அது மூலம் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கான முயற்சியெலாம் ஈடுபட்டிருக்கோம். மிக விரைவில் அது கிடைக்கும். அது கிடைச்சிச்சுன்னா இன்னும் பல பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். பாரம்பரிய முறையில் தரமான பொருட்களை கொண்டு சுகாதாரமான முறையில் ஒரு முறை மட்டும் எண்ணெய் பயன்படுத்துவதால் நீண்ட நாட்கள் சுவையுடன் இருப்பதாக வாங்கிச் செல்லும் வாடிக்கையாளர்கள் பாராட்டுவதாக மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர் பெண் தொழிலாளிகள். தீபாவளிக்கு நிறைய வருது எங்களுக்கு. ஆனால் வருஷந்தோறும் எங்களுக்கு வேலை இருக்கும். தீபாவளிக்கு எக்ஸ்ட்ராவே நாங்கள் ஆள் எடுத்து இப்போ பார்க்குறோம். 30 பேர் 40 பேர் நாங்கள் எக்ஸ்ட்ரா நின்று ஒரு 10 மணி வரையோட நின்று நாங்கள் பார்த்து தான் கொடுக்குறோம். எங்களால் செய்யத்தான் முடியலை. ஆள் பேர் நல்லா செஞ்சு நாங்கள் நல்லா கொடுக்கணும். யாருக்கும் இல்லைன்னே சொல்ல மாட்டோம். வாங்கிக்கிட்டு தான் போகிறாங்க. சிவகங்கை வட்டார பலகாரங்கள் விதவிதமாக சுவையுடன் இருப்பதால் அதனை தாங்கள் சுவைப்பது மட்டுமின்றி தனது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பரிசாக வாங்கி கொடுக்கின்றனர். அதிலும் தனது பாரம்பரியத்தை வெளிக்காட்டும் விதமாக ஆத்தங்குடி கூடைகளிலும் விருப்பத்திற்கேற்ப வழங்கி வருகின்றனர். செட்டிநாடு பலகாரங்களை பிறருக்கு கொடுப்பதால் தங்களின் நன்மதிப்பு உயர்வதாக எண்ணுகின்றனர் வாடிக்கையாளர்கள். நல்ல தரமான இடம், ரேட்டுகளுமே ரொம்ப கம்மியாக இருக்கும். மற்ற இடத்த விட ரேட்டு கம்மி. நல்ல ருசியாக நெய் சேர்த்து அந்த தேன்குழல்லாம் பார்த்திங்கன்னா ரகரகமாக இருக்குது. பலகாரங்கள், சீடை, சேப்பு சீடை, மணகலம், மற்றபடி சீடைகள் எல்லாமே என்ன வேணுமோ கைமுறுக்கு எல்லாமே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் நல்ல தரமாகவும் ரேட்டு கம்மியாகவும் வந்தவங்களை அன்போடு அவங்க வரவேற்கிற விதமே வேறு. பாரம்பரிய சுவை மாறாமல் ஆர்டர் செய்தால் வீட்டிற்கே வருவதாலும் ஒருமுறை சுவைத்தவர்கள் பிறருக்கு சிபாரிசு செய்வதாலும் செட்டிநாடு பலகாரங்களுக்கு காரைக்குடி பகுதியில் ஆர்டர்கள் குவிந்து வருகின்றன. சத்தியம் செய்திகளுக்காக சிவகங்கை மாவட்ட செய்தியாளர் பாஸ்கர வேலுவுடன் சத்தியம் செய்திக்குழு.